அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி ரொம்பவே வேகமா நகர்ந்து வந்த ஈரான் அரசாங்கத்துக்கு இப்போ அதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்குதுங்க. கடந்த சில வாரங்களாவே ஈரான் அரசாங்கத்து மேல இந்த அணு ஆயுதம் தொடர்பா மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய பிரஷர் அப்படிங்கிறத போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை சுத்தி பல அரசியல் விளையாட்டுகளும் அரங்கேறிக்கிட்டு வருது. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈரானுக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, ஸோ அந்த சிக்கல்கள்ல இருந்து ஈரானால மீண்டு வர முடியுமா, ஸோ மேற்குலக நாடுகள் எதை வச்சு ஈரான் மேல இவ்வளவு பிரஷர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரான் அரசாங்கம் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு இப்ப மீண்டும் ஐரோப்பிய நாடுகள் கூட அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. இதுல என்னப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான தருணம். காரணம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கடந்த 2015ஆம் ஆண்டு JCPOA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஈரான் மற்றும் மேற்குலக நாடுகள் மத்தியில் கையெழுத்தாயிருந்தது. இந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த பொருளாதார தடைகள்ல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டையே சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அடுத்த சில வருடங்களே அமெரிக்கா இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியே போனாலுமே கூட மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஈரான் அரசாங்கத்துக்கு கூட அவங்க தனியாக இதே அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அக்ரிமெண்ட் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டின் படி ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பெருசாக மதிக்கிறது கிடையாது. தொடர்ந்து ஈரான் அரசாங்கம் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அளவை அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டின் படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஈரான் யுரேனியம் என்ரிச் பண்ணவும் கூடாது, அவங்களோட ஃபெசிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணவும் கூடாது. அதே மாதிரி ஃபெசிலிட்டியை அதிகப்படுத்துறாங்க அப்படின்னா அதைய IAEA அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கெப்பாசிட்டியை ஈரான் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்குது. அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஈரானோட இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அளவுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக இப்போ ஈரான் கிட்ட கிட்டத்தட்ட 183 கிலோ அளவுக்கு யுரேனியம் அப்படிங்கிறது 60% பியூரிட்டியில் இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணாலே போதும் ஈரான் அரசாங்கத்தினால 4 அணு ஆயுதங்கள் வரைக்கும் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி IAEA அமைப்பு சொல்லியிருக்குது. ஸோ இப்போ IAEA அமைப்பு கிட்ட காட்டின அளவே இப்படி இருக்குது அப்படிங்கும் பொழுது ஈரான் அரசாங்கம் அவங்கள்ட்ட காட்டாமல் வைத்திருக்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு நடுவில் IAEA அமைப்புக்கு ஈரான் அரசாங்கம் பெருசாக கோஆப்ரேட் பண்ணவுமே இல்லை. ஸோ ஈரான் இப்படி கோஆப்ரேட் பண்ணாதப்போ ஏன்பா பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஈரானுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளால் நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அப்படி ஏதாச்சும் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அது இன்னும் பெருசாக ஏதாச்சும் மத்திய கிழக்குல பிரச்சனையை ஏற்படுத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சைலண்டாகவே இருந்துட்டாங்க. இதனால கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஈரானை இந்த அணு ஆயுதம் தொடர்பான விஷயத்துல கேள்வி கேட்கறதுக்கே யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தாங்க ஈரானுக்கும் கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஈரானினுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி மரணித்த பிறகு அடுத்தது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பெசக்சியான் பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்படி இது பத்தாதுன்னு இவ்வளவு நாளா மத்திய கிழக்குல பீதியை கிளப்பிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஹமாஸ் கிட்டத்தட்ட இனிமேல் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய டேஞ்சரா இல்ல அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹெசபுல்லா கூட ஆரம்பிக்கப்பட்ட சண்டையிலும் ஹெசபுல்லாவோட டாப் கமாண்டர்ஸ் எல்லாம் லீடர்ஸ் எல்லாருமே கொல்லப்பட்டதுனால இப்போ அவங்களும் இஸ்ரேல் கூட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ இஸ்ரேல் அரசாங்கமும் நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஒரு போர் ஒப்பந்தம் எங்களுக்கு ஓகே தான், இன்னும் சில விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் லெபனான் விஷயத்திலையும் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ எதை எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு போர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டென்சிட்டியை இழக்க ஆரம்பிக்க IAEA அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஈரான் மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லைங்க, என்னதான் இவ்வளவு காலம் IAEAன்னு இந்த மாதிரி பல அமைப்புகள் ப்ரெஷர் போட்டாலுமே கூட ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி காமனி அதை கொஞ்சம் நல்லாவே ஃபேஸ் பண்ண, அப்படி அவரை மீறி பெசக்ஷியானாலையும் எதுவும் அங்கே பண்ண முடியாது. ஆனால் சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புறேன். ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி காமனிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும், இன்னும் சில செய்தி ஊடகங்கள் அவர் கோமாவுக்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் ஈரான் அரசாங்கம் இப்போதைக்கு அதை மறுத்திருக்கிறாங்க. அயத்தொல்லா அலி காமனியினுடைய ஒரு புகைப்படம் அப்படிங்கிறதும் மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி வந்து வெளியிடப்பட்டிருக்குது. ஆனாலுமே கூட இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, அயத்தொல்லா அலி காமனி தன்னோட சக்சஸரா, அதாவது அவருக்கு பிறகு அவருடைய மகனான மஜ்தபா காமினியை ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் பதவிக்கு உட்கார வைக்கணும்னு சொல்லி மற்ற அஃபீஷியல்ஸ் மேலே இன்ஃப்ளூயன்ஸை போட்டு அந்த பதவிக்கு அவரை நியமிச்சிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரானில் அடுக்கடுக்காக பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதை விட முக்கியமாக ஈரானோட ப்ராக்சி குரூப் ஆகட்டும், இல்லை ஈரான்லேயே கூட பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த லீடர்ஷிப் சேஞ்ச் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு காலமாக நல்லா அந்த லீடர்ஷிப் பொசிஷனில் இருந்து அந்த நாட்டை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போய்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ இல்லை. ஸோ ஈரானில் இப்ராஹிம் ரைசி இல்லை, இப்போ அயத்தொல்லா அலி காமனி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றின இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததாக யார் வரப்போகிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இனி ஈரான் அடுத்த கட்ட நகர்வை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. ஸோ இப்போ இந்த லீடர்ஷிப் கேப் அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினைக்கிற மேற்குலக நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, IAEA அமைப்பு மூலமாக ஈரான் மேலே ப்ரெஷர் அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா, கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே ஈரான் அரசாங்கம் இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். ஆனால் எங்கள் மேலே வந்து ப்ரெஷரை போட்டு, இல்லை எங்களுக்கு எகென்ஸ்டாக ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறதன் மூலமாக எங்களை அந்த பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும், அதன் மூலமாக எங்களுக்கு எகென்ஸ்டான ஒரு ஒப்பந்தத்தில் எங்களை கையெழுத்திட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. எங்கள் மேலே ப்ரெஷர் போடாமல் நார்மலாக வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத திரும்ப 2-3 தடவை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில் IAEAவோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு விசிட் பண்ணியிருந்தா அப்படி. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஈரானோட ப்ராக்சி ஃபோர்ஸஸ் எல்லாருமே வீக் ஆகிட்டாங்க. ஈரான் தன்னோட அடுத்த கட்ட பாதுகாப்பாக நினைக்கக்கூடியது இந்த அணு ஆயுதங்களை தான். அப்படிப்பட்ட அணு ஆயுதத்தை ஈரான் அடைஞ்சிடக்கூடாது, அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இந்த IAEA அமைப்பு மூலமாக ப்ரெஷரை போட்டு ஈரானை மேலும் அந்த ஒரு அணு ஆயுத நோக்கி நகர விடாம தடுக்கிறதுக்கான முயற்சியை மேற்குலக நாடுகள் ரொம்பவே தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரானுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கொஞ்சம் நல்லா லாக் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். காரணம், இப்போ இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இந்த 3 நாடுகள் தான் ரொம்பவே முக்கியமான நாடுகள். அமெரிக்கா இந்த JCPOA ஒப்பந்தத்திலேயே இல்லை, அவங்க இந்த விஷயத்துக்குள்ளேயே தலையிட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடுகள் இப்போ வரைக்கும் ஈரானுக்கு எதிராக ரொம்ப கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் அரசாங்கம் மட்டும் இல்லை, நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அணு ஆயுதம்லாம் தயாரிக்காமல் இருக்க மாட்டேன், இன்னும் அதிக அளவுக்கு யுரேனியம் என்ரிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணாங்கன்ற பட்சத்தில் இந்த நாடுகளும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் விலகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்பா இவ்வளவு காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து ஈரானை மிரட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க. சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் போரோடைய இன்டென்சிட்டியும் குறைஞ்சு போச்சு, இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வர போகிறாப்படி. ஸோ டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாருன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஈரானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத அமெரிக்கா எடுக்கும். மேலும் பல பொருளாதார தடைகள் அமெரிக்கா சார்பாக ஈரான் மேலே விதிக்கப்படலாம். இதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இந்த 3 நாடுகளும் வெளியேறினாங்கன்னா அவங்களும் பொருளாதார தடை போடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்த ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லி எல்லாருமே பொருளாதார தடை போட்டாங்கன்னா அது ஈரானினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய அடியாக கூட விழலாம். ஸோ இதனால தான் இப்போ ஈரான் அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா IAEA அமைப்பு நடத்தின ஒரு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதையே பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் ஆதரிச்சிருக்கிறாங்க. அதாவது ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயார், அவங்க இதுக்கு மேலேயும் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஈரானுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது.
ஆனால் ஈரான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுற மாதிரி இல்லைங்க. ஸோ இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அடுத்த நாளே, அதாவது வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிறத வாங்கி மேலும் யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களை மிரட்டி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நாங்களே வருவோம் அப்படிங்கிறதான் ஈரானினுடைய நிலைப்பாடு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29ஆம் தேதி, அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், தாராளமாக 3 நாடுகளும் நம்மளும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகிற இந்த ஒரு மீட்டிங்கில் ஈரானோட அணு ஆயுதம் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வரலாம். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் அரசாங்கம் அணு ஆயுதத்துக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுப்பாங்களா, இல்லை பொருளாதாரத்துக்காக தங்களுடைய அணு ஆயுதங்களை விட்டு கொடுப்பாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.